அவங்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக சகோதரர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அண்ணன் அவர்கள் அதை ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. ஏன் இல்லாததை சொல்லி இருந்தா அதை சொல்லுங்க, ஏன் கதறீங்கன்னு கேட்கிறேன். 13 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்கலையா? நாட்டை நாசமாக்கிட்டு நீங்க போலியா? 4 லட்சம் கோடி கடன்ல இருக்கும்போது 4 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்னு ஒப்பாரி வச்சது இதே அப்பாவும் மகனும் தானே மாறி மாறி ஒப்பாரி வச்சாங்க. கனிமொழி அக்கா எங்க போயிட்டாங்க? அவங்க ஒப்பாரி வைக்கலையா? ராசா எங்க போயிட்டாரு? அவரு ஒப்பாரி வைக்கலையா? அவர் அன்னைக்கு ஒப்பாரி வச்சாரு, ஏன் இன்னைக்கு அதெல்லாம் பேச மறுக்கிறீங்க? அப்போ அரசியல் களம் யாருக்கும் தெரியலன்றதுக்காக நீங்க மாத்தி பேசுறீங்க, மடைமாற்றம் வேலை பண்றீங்களா? ஆட்சியை கவிழ்த்துருவோம், ஆட்சியை கலைச்சிரும். நீங்க சரியான திமுக காரனா இருந்தா பண்ணுங்க பாப்போம்னு சொல்றோம். மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், முழு நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம், அப்படி எத்தனை எத்தனை போராட்டம் இங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு இவங்க எல்லாமே இந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையுமே மாத்திருவாங்களா? அதை நீங்க கேட்கலாமா? நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப எங்களுக்கு 6 மாசம் டைம் தாங்கன்னு கேட்கலையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடியை கடன் ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்களே. தமிழகத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க? எத்தனை லட்சம் வேலைகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க? கடந்த காலங்கள்ல இல்லாத பணியாளர்களுடைய காலி இடங்களை எத்தனை லட்சம் பேருக்கு பணியிடங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க? அத்தனையுமே அவலமா நிறுத்திட்டு அத்தனை பேரையும் ரோட்ல நிறுத்திட்டு போனது நீங்க. நீங்க இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைப்பீங்க, மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு நாளா. அப்ப இன்னைக்கு நீங்க பொய் சொல்லி தானே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் எதிரி நீங்க மட்டும்தான், நாங்க மட்டும்தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி.